வணக்கம். சயின்ஸ் ரிசர்ச் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆபத்து நேரத்தில் தன்னோட உடல் உறுப்புகளை வெளியேற்றி பின்னர் அதனை பொதுவாக உருவாக்கி கொள்ளும் சீ குக்கும்பர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சீ குக்கும்பர்ஸ் உலகம் முழுவதும் காணப்பட்டாலும் சிங்கப்பூர் கடற்கரையில் தான் அதிகம் காணப்படுது. இவை எக்கோடர்ம்ஸ் அப்படின்ற குரூப்பை சேர்ந்தவங்க. முதல்ல நிறைய பேர் சீ குக்கும்பர்ஸ் என்பதை ஃப்ரூட்ஸ்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது தவறு. அதோட பயாலஜி நேம் ஹிலோத்ரியன்ஸ். இது விலங்கு வகையை சேர்ந்தது. சீ குக்கும்பர்ஸ் இளமை காலத்தில் 2 துண்டுகளாக தனித்தனி விலங்குகளாக உருவாக்க முடியும். ஒரு சீ குக்கும்பருக்கு ஏறக்குறைய 2000 டியூப் ஃபிட்ஸ் இருக்கிறதால தண்ணீரோட மூவ்மெண்ட்டை அதால் ஈஸியாக கட்டுப்படுத்த முடியும். அதோட பாதங்கள் ஒட்டும் தன்மை கொண்டு இருக்கிறதால அதன் மூலமாக கடற்கரையில் ஒட்டிக்குது. சீ குக்கும்பர்ஸ் ஹார்மோன் சிக்னல் மூலமாக மற்றொரு சீ குக்கும்பரோட தொடர்பு கொள்ளுது. இன்னொரு ஆச்சரியமளிக்கிற விஷயம் என்னன்னா, இந்த சீ குக்கும்பர்ஸ் தனக்கு ஏற்றா போல் ஆணாகவும் பெண்ணாகவும் மாறிக்கொள்ள முடியும். சீ குக்கும்பர்ஸ் தோல் மூலமாக தான் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுது. அது ஃபீட்டில் இருக்க செல்ஸ் மூலமாக லைட்டை டிடெக்ட் பண்ணுது. கடல் உயிரினங்களில் தன்னோட உள்ளுறுப்புகளையும் செரிமான மண்டலத்தையும் அழித்து புதிதாக உருவாக்கி கொள்ளும் திறமை இந்த சீ குக்கும்பர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. எதிரிகளிடமிருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த வேலையை சீ குக்கும்பர்ஸ் மேற்கொள்ளுது. மண்புழுக்களை போலவே இவை சின்னஞ்சிறு ஆல்காக்களுக்கும் பூஞ்சைகளுக்கும் அதன் பாதம் மூலமாக உணவு அளிக்குது. இவை இறக்கும்போது பாக்டீரியாக்களால் உடைக்கப்பட்டு கடலுக்கு தேவையான சத்துள்ள காரணியாக இருக்குது. உலகம் முழுவதும் 377 சீ குக்கும்பர்ஸ் இனம் இருக்குது. இந்த கடல்வாழ் உயிரினங்கள் மூலமாக பல நன்மை இருக்கிறதால கடலையும் கடல்வாழ் உயிரினங்களையும் பாதுகாக்கிறது அவசியமான ஒன்று. ஏன்னா நேயர்களே, இன்னைக்கு சீ குக்கும்பர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரியான அறிவியல் சம்மந்தமான கேள்விகள் உங்களுக்கு ஏதேனும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலும் அறிவியல் சம்மந்தமாக இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.